ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். நாம் இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, காரைக்குடி பக்கத்தில் இருக்கக்கூடிய சிறுகூடர்பட்டி வந்திருக்கோம். இந்த சிறுகூடர்பட்டியில் என்ன ஃபேமஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம மாண்புமிகு ஐயா கவியரசு கண்ணதாசன் ஐயாவை பிறந்த வீடு இருக்கிற ஏரியாவுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா காரைக்குடியிலேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்கு. இந்த ஊர் ரொம்ப ரொம்ப குக்கிராமமாக தான் இருக்குது. ஐயா பிறந்த வீடு ஒரிஜினல் வீடு இது கிடையாது. ஐயா பிறந்த வீட்டை புதுப்பித்து நம்ம எல்லோரும் பார்க்கணும் அப்படின்றதுக்காக வச்சுருக்காங்க. பட்டு வருத்தமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, வீடு மெயின்டெனன்ஸ் இல்லாமையும் இருக்கிறத நீங்கள் கண்டிப்பாக பார்க்க முடியும். டைல்ஸ்லேருந்து எல்லாமே உடஞ்சி கீழே விழுந்துருக்குது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா, எல்லா பக்கமும் புதர் அண்டி இருக்குது. நம்ம மாண்புமிகு ஐயா கண்ணதாசன் ஐயா பிறந்த இடத்தை கொஞ்சம் மெயின்டைன் பண்ணி, இதை பார்க்குறதுக்காக ஒரு டிக்கெட் அந்த மாதிரி பே பண்ணால் கூட பரவாயில்ல. நம்ம ஐயாவோட பெருமையை பாதுகாக்கணும். ஐயாவோட நம்ம பழமையான மறக்க முடியாத பாடல்களையும் தத்துவங்கள் நிறைந்த பாடல்களையும் வாரி வழங்கிய நமது கவி வள்ளல் கவியரசு ஐயா கண்ணதாசன் ஐயாவோட சிறப்பான பிறந்த இடத்தை எல்லோரும் பார்க்கும்படியான ஒரு அழகான மியூசியம் அப்படின்னு சொன்னால் மிகையாகாது. நம்ம ஐயாவோட இந்த பிறந்த வீட்டை கொஞ்சம் மேம்படுத்தி ஒரு சுற்றுலாத்தலத்திற்குண்டான ஏரியாவாக காண்பிக்கணும் அப்படின்றது என்னுடைய மிக தாழ்மையான கருத்து. இதை நீங்கள் உங்களுக்கு இது நான் சொன்னது கரெக்டாக இருக்கும் பட்சத்தில் சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக கண்ணதாசன் ஐயாவோட பிறந்த இடத்த நம்ம கொஞ்சம் டெவலப் பண்ணி வச்சோம் அப்படின்னா, காரைக்குடி வர்ற மக்கள் கண்டிப்பாக பார்த்துட்டு போகக்கூடிய ஒரு சூழல் இருக்கும். இப்போ நாங்கள் பார்த்துட்டு வந்த இதே சூழலில் இருக்கும் பட்சத்தில் காலப்போக்கில் ஐயா பிறந்த ஊரில் இருக்கக்கூடிய இந்த நினைவு சின்னமான பிறந்த வீடு இல்லாமலே போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நாங்கள் தேடி இந்த ஊர்க்காரங்கிட்ட விசாரித்து அப்புறம் ஒருத்தவங்க தான் திறந்து விட்டு அப்புறம் பார்க்குறோம். கண்டிப்பாக எல்லா மக்களும் தெளிவாக பார்க்கணும். கேட்காமையே கண்ணதாசன் ஐயா வீடு எங்கே இருக்குது அப்படிங்கிறது மாதிரி ஒரு லேண்ட்மார்க்காக அமையணும் அப்படின்றது நம்ம எல்லோரோட விருப்பமாக இருக்கும்னு நம்புகிறேன். அதே மாதிரி இந்த ஏரியாவையும் கொஞ்சம் டெவலப் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்றது இந்த ஏரியாவோட மக்களோட விருப்பமாக இருக்குது. ஐயா வாங்கின விருதுகள், அதோட அந்த ட்ராஃபி, அப்புறம் அந்த ஃபோட்டோஸ் இருக்கிறதெல்லாம் பார்க்குறோம். இதை தாண்டி நம்ம கவியரசு கண்ணதாசன் ஐயாவோட பிறந்த இடத்த நல்லா டெவலப் பண்ணணும். அதே மாதிரி அவரோட பயன்படுத்திய பொருட்களையும் ஒரு பொக்கிஷமாக பாதுகாக்கணும். என்ன கண்டிஷனில் வச்சுருக்காங்கன்னு நீங்கள் பார்த்தீங்கனால கண்டிப்பாக தெரியும். ஐயாவோட பாடல்கள் எந்த அளவுக்கு நிலைச்சு நிற்கிதோ, எவ்வளோ கருத்து மிக்கதாக இருக்குதோ, அதே மாதிரி காலங்கள் கடந்து போனாலும் கவியரசு கண்ணதாசன் ஐயா பிறந்த இடம் அழியாமல் பாதுகாப்பது நம்மளுடைய மிகப்பெரிய ஒரு கடமையாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இங்கே நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இது கவியரசு கண்ணதாசன் ஐயா வீட்டில் பயன்படுத்திய தொட்டில் பலகையும், அப்புறம் ஐயா யூஸ் பண்ண அந்த ஆன்டிக் கலெக்ஷனான அந்த ரேடியோ, பழைய வானொலி பெட்டி, அப்புறம் அவர் யூஸ் பண்ண சேர்ஸு, டேபிள்ஸ், அந்த மாதிரி ஐட்டம் தான் வச்சுருக்குறாங்க. கண்ணதாசன் ஐயாவோட பிறந்த இடத்த பார்க்கணும்னு ஆவலோடு வந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஏமாற்றம் தான் இருக்குது. இதை நான் சொன்ன கருத்துக்கள் உங்களுக்கு ஏற்புடையதாக இருக்கும் பட்சத்தில் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும், ஃபுல்லாகவே புதரண்டி, ஒரு மெயின்டெனன்ஸ், துப்புரவாக மெயின்டெனன்ஸ் இல்லைங்க. ஓகே கைஸ், இதேபோல் மற்றொரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் சாமி. டாடா, பை பாய்.